சார் ப்ளீஸ், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க, ஓகே. நான் எதை நம்பி பணம் தர்றது? வீடு, இடம், இந்த மாதிரி அசட் எதுவும் இல்லாம நான் எப்படி பணம் கொடுக்க முடியும்? சார் என்ன சார் இது பாருங்க, ஏதாவது ஒரு உத்தரவாதம் வேணும்ல. ஏதாவது ஒண்ணு கொடுங்க. வீட்டு பத்திரமோ ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ இப்படி எதுவுமே இல்லாம என்னால எப்படி பணம் கொடுக்க முடியும்? சார் உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். நீங்களே இப்படி பேசினா எப்படி? என்ன பாஸ்கர் குழந்தை மாதிரி பேசுறீங்க? பழக்க வழக்கம் வேற, தொழில் வேற இல்லையா? ரொம்ப பெரிய நெருக்கடி. தயவுசெய்து என்னை கை விட்டுறாதீங்க. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ண முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒரு புது ஃபைனான்சர் வந்திருக்காராம். எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம அவர் பணம் தரதா கேள்விப்பட்டேன். 1-2 பேர் கொடுத்துருக்காராம். அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். ஷூரிட்டி இல்லாம பணம் கொடுப்பாரா? அவரு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி சார்? அது எப்படி இருக்கும் பாஸ்கர்? அவர் கையில் இருக்கிற பணம் வேற வழியில வந்ததா இருக்கும். அதனால லீகலா எதுவும் பண்ண முடியாது இல்லையா? சரி சார், அப்போ உடனே வாங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். சார் நான் எப்படியாவது நெருக்கடியிலேருந்து வெளியில வந்தாகணும். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். ஓகே, நீங்க இப்ப கிளம்புங்க. ஈவினிங் வாங்க. அதுக்குள்ள நான் அவர்கிட்ட பேசி அவர் இங்க வர சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் நேர்ல பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ நான் சாயந்தரம் கண்டிப்பா வந்துடுறேன். வரேன் சார். நீங்க போயிட்டு வாங்க பாஸ்கர், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். அபி, என்ன துல்ஸ்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஆனந்தி உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? ஆனந்தியா? அவ என்கிட்ட ஒண்ணுமே பேசலையே. ஏன், என்ன விஷயம்? இல்ல, ஆனந்தி என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்க வீட்டுக்கா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு. அவங்க என் வீட்டுக்கு வந்தது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. வந்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னா? அவங்க கல்யாணம் வேணான்னு சொன்னாங்க. கல்யாணமா? என்ன கல்யாணம்? என்ன அபி, நீங்களும் மறந்துட்டீங்களா? எனக்கும் ஆனந்திக்கும் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களே ஒரு மேரேஜ், அதைத்தான் வேணான்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா சொல்றீங்க. என்ன பண்றது அபி? ஆனந்தி சொன்ன விதம் அந்த மாதிரி. அவங்களே இதை ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணல. அவங்களே அப்படி சொல்லும்போது நானும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ண முடியும். என்ன இப்படி உளறி வச்சிருக்கா? என்ன காரணம் சொன்னால அவ? காரணம் என்னன்னு கேட்டேன். ஆனா நீங்க அக்கா கிட்டே கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்லுங்க அபி, உங்களுக்காவது என்ன காரணம் தெரியுமா? தெரிஞ்சா எனக்கும் சொல்லுங்க. என்ன காரணம் அபி? ஆனந்தி, ஆனந்தி, என்ன? துல்ஸ் கிட்ட ஏதாவது உளர்னியா? நான் ஒன்னும் உளரல, பேசிட்டு வந்தேன். அததான் கேக்குறேன். என்ன சொன்ன? தெரிஞ்சுதானே இப்ப டென்ஷனா வந்து பேசிட்டு இருக்க? சொல்லு. ஏய், கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ பதில் பேசிட்டு இருக்காத. என்ன சொன்ன அவர்கிட்ட? 2 பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணம் வேண்டான்னு சொல்ற எல்லாரும் பைத்தியம்னா அப்ப நானும் பைத்தியம் தான். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் எவ்வளவு சிரமத்துல, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்கு நடுவுல இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண தெரியுமா? கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் நின்னு போன உன் கல்யாண வாழ்க்கை அதோட முடிஞ்சிட கூடாதுன்னு தொல்காப்பியன் கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டத்துல இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ பாட்டுக்கு பட்டனை போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்திருக்க. சரி, இத்தனை நாள் நீ அமைதியா தானே இருந்த. இப்ப திடீர்னு வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ற?
அப்படியே சொல்லணும்னு இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஏன் பாவம் அவர்கிட்ட போய் சொன்ன? ஏன் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? என்னது? என்கிட்ட ஏன் சொல்லணுமா? என்ன நான் உன் அக்காடி, உனக்கு நல்லது பண்ண வேண்டியவ. எனக்கு அது உரிமை இல்லையா? உனக்கு எது சரின்னு எனக்கு தெரியாதா? நானும் அதே தான் கேக்குறேன். நான் உன் தங்கச்சி தானே. உன்னோட நல்லது கெட்டது எதுன்னு டிசைட் பண்ற உரிமை எனக்கு இல்லையா? புரியுதுடி, குதர்க்கமா பேசுறல்ல. இது என்ன பிளாக்மெயில் பண்றியா? இத பாரு, நீ பண்ணது அக்கிரமம். ஒரு நல்ல மனுஷனை வேதனைப்படுத்திட்டு வந்திருக்க. நான் மட்டுமா அதை பண்றேன்? நீயும் தான் பண்ற. உன் மேல உண்மையான பிரியம் வச்சு வீடு தேடி வர மகேஷ நீ ஹர்ட் பண்ற, அவமானப்படுத்துற. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி போட்டி போட்டு பேசிக்கிட்டு ஏண்டி என்னையும் உன்னையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க? நான் கல்யாணம் ஆனவடி. சாரி, மறுபடியும் கம்பேர் பண்ண வேண்டி இருக்கு. நானும் கல்யாணம் ஆன மாதிரி தான். கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் பட்டு புடவை நகைன்னு எல்லாத்தையும் சிங்காரிச்சிட்டு நின்னவதான். நீ சொன்ன வார்த்தைக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனந்தி, நீ பண்றது விதண்டாவாதம். இது வெறும் மனமேடையோ சடங்கு சம்பந்தப்பட்டதோ இல்ல, மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் ஒருத்தர் கூட வாழ்ந்திருக்கேன். பிரிஞ்சு வந்துட்டாலும் இந்த மனசுக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்கு. அத புடுங்கி எரிஞ்சிட முடியாது. என்னக்கா பேசுற நீ? உனக்கு பிடிக்காத வாழ்க்கைய வேணான்னு உதறி தள்ளிட்டு தானே டிவோர்ஸ் பண்ண. ஐயோ, பிடிக்காம வாழ்ந்த அந்த வாழ்க்கைய மனசுல இருந்து உன்னால தூக்கி போட முடியல. நான் ஒருத்தரை மனசார காதலிச்சு அவர்தான் என் புருஷனா வர போறாருன்னு நம்பி மன வர வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவ. எனக்குன்னு உணர்வுகள் இருக்காதா? என்னால மட்டும் அதை பிடிங்க எறிய முடியுமா? உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமாக்கா? இங்க பாருக்கா, எனக்கு பொருந்துற விஷயம் எல்லாம் உனக்கு பொருந்தாதா? கடவுளே, இன்னைக்கு என்னடி ஆச்சு உனக்கு? இது பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. என் மனசு ஃபுல்லா பிசினஸும் நம்ம குடும்ப முன்னேற்றமும் தான் இருக்கு. ஓ, தியாகம்ல. நானும் இந்த வீட்ல உனக்கு தங்கச்சியா பிறந்தவதான். எனக்கும் தியாக உணர்ச்சி எல்லாம் இருக்கு. நானும் உன்ன மாதிரி தான் இருக்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லனா என் கல்யாணத்தை பத்தி இனிமே நீ பேசாத. ஏன் இப்படி எல்லாம் நீ பேசுற? எதுக்கு என் கூட மல்லுக்கு நிக்கிற? இங்க பாருக்கா, நீ ஒருத்தனை கட்டிக்கிட்ட. அந்த கல்யாண வாழ்க்கை இப்ப இல்ல, டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ நீ தனி ஆள். உன்னை மகேஷ்னு ஒரு நல்லவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறாரு. அதை ஏத்துக்கோன்னு நான் சொல்றேன். அது எனக்கு உனக்கு நல்லது. ஆனந்தி, இந்த விஷயத்துல நல்லது கெட்டதுன்னு ரெண்டு வகையா பிரிக்க முடியாது. ஏன்னா ரெண்டுக்கு நடுவுல சிலது இருக்கு. இத பாரு, ரெண்டுல ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரியும் போது அதை தான் நீ செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். தேவையில்லாம நீ குழப்பாத. டேய், இப்ப நீ என்னடி சொல்ல வர? இத பாருக்கா, நானோ இல்ல மனோவோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சேனா நீ உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இல்லனா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே வேண்டாம். கடைசி வரைக்கும் நாம எல்லாருமே அக்கா தம்பி தங்கச்சின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம். நாங்க எந்த வாழ்க்கை வாழணும் நீ தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீ தானே அக்கா. என்ன போராட்டம் பண்றியா? ஒரு நல்ல விஷயத்துக்காக எவ்வளவு வேணாலும் போறல நீ தானக்கா சொல்லி கொடுத்த. என்னடா அவ பக்கம் சேர்ந்துட்டியா? நாங்க ரெண்டு பேருமே எப்பவுமே உன் பக்கம் தான்க்கா. நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி எங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு வருத்தம் தான்க்கா. இது பாருக்கா, நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கணும். இல்லனா பரவாயில்ல, இப்படி இருந்துடலாம். ஆனந்தி அக்காவே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பண்றாங்க. எவ்வளோப்பா? 30 ரூபா. 30 ரூபாயா? என்னது 30 ரூபாயா? சரக்கடிக்கு தானே போற, அங்க பேரம் பேசுவியா? நான் கேட்டா மட்டும் வாய போலக்குற. சரி,
சந்தோஷம் தானே? அப்படியே 30 கோடிக்கு வித்துட்டேன். சரி போ சரி. போ. ஆ. சரக்கு வச்சு ரொம்ப நாள் ஆகுதே. சரி சாப்பிடுவோம். இரு சரக்கு வர இரு. போடா கபாதி. என்ன மாமா ஒன்றும் தொகுற மாட்டேங்குது. என்ன தலைவா கட்டிங்க? நான் துட்டு இல்லையா சாரா? நம்ம சோலோ தான். நான் ஒரு குவார்டர் கொடுண்ணா. சேஞ்சுண்ணா. தலைவா நம்மளையும் கவனிக்கிறது. கட்டிங் ஷேர் பண்ணிக்கலாம் தலைவா. அது கட்டிங் வேணுமா? அந்த பாரு ஒன்று மல்லாந்து கிடக்குது. அது கையில் ஒரு கட்டிங் இருக்குது. வேணா போய் வாங்கிக்க. ராஜா பாருங்கப்பா. எப்படியே மேலே போங்க. வேலையா? ஐயோ தோ பாரு ஒருத்தர். என்ன 8 போட்டுன்னு வர? போ போ பார்த்து போ. ஐயோ நான் பெருசு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குதா? கிளாஸ் எல்லாம் எதுக்கு? நான் அடிச்சிட்டு தரேன் உனக்கு. ஆச்சி அது என்ன சா வச்சிரு நீ. புதுசா தான் கிளாஸ் சொல்லு. டேய் பாபு ஒரு கிளாஸ் கொண்டாடா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அப்பா சரி ஒரு வாட்டர் பாக்கெட் கூட. இந்த நமக்கு சைடிஸ் இல்லாம சரகு இறங்கவே இறங்காது. எடுத்துக்கோ. என்ன பெருசு கோச்சிக்கிற? நான் ஏன் கோச்சுக்கிறேன்? எடுத்துக்கோ. வாய் மாத்திரம் தான் பெருசு, மத்ததெல்லாம் ஓசி தான். ஐயோ கோச்சிக்காத பெருசு. இந்தா சாப்பிடு சாப்பிடு. ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே டன். சரி நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். அது சரி நாளைக்கு உன்னை எங்க மீட் பண்றது? லாட்ஜில் வந்து பாரு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஏர்வே லாட்ஜ், அங்கே வந்து பாரு. அண்ணா நான் சுதியில இருக்கேன், பேரு மறந்து போச்சு. அது என்ன லாட்ஜு? இன்னொரு தபா சொல்லு. ஏய் என்னடா நீ? வானா நீ எழுதி கொடுத்துருண்ணா. சரி சரி பேனா இருக்கா? இல்லையே. ஹலோ சார். எரியுது. தண்ணி கலந்துக்க. ஹலோ கொஞ்சம் பேனா கொடுங்களேன். ஏன்பா உன் பாக்கெட்ல இருக்கிற பேனா கொடுப்பா. ஏன்பா நீ போகும்போது என்ன வீட்டுல இறக்கி விட்டுருப்பா. கரெக்டா துட்டு தந்தனா அவதான் கரெக்டா விடுவேன். இல்லைன்னா நீ தான் வண்டி ஓட்டணும். சரிண்ணா சார். இல்லைங்க சார். அவருது. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். நீதான பொட்டில பணம் வச்சிருந்தா சொல்லி ஏமாத்துறவன். என்ன ஏமாத்திட்டு நீ உன்னை விட மாட்டேன்டா தாயித பொறுக்கி. ஐயோ அந்த மஞ்ச பெருசு இங்க ஒருத்த மஞ்சள் சொக்கா போட்டு இருந்தாங்க. அவன் குதிச்சு ஓடிட்டான்பா. பெருசு இது ஏதான் அவன் பேனா வாங்கினான். ஆமாம்பா. அந்த ஃபைல் கிடைச்சிருச்சா? கொடுங்க.
பார்த்துட்டு இருக்கேன் சார். பரவாயில்ல, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் ஃபைல் எனக்கு கண்டிப்பாக வேணும். சரி சார். ஆனா நான் ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி உள்ள ஃபைல் அது. அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. டிலே ஆகிறத பற்றி ஒன்றுமே இல்லை, மெதுவாக தேடுங்க. ஆனால் ஃபைல் கண்டிப்பாக வேணும். சரி சார், பார்க்குறேன். பாருங்க. ஹலோ சார், ஆர்த்திக்கு ஃபோன் வந்திருக்கு. அப்படியா? ஆர்த்தி, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ. ஹலோ ஆர்த்தி, நான் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆர்த்தி, விஷயம் தெரியுமா? அந்த கம்யூனிட்டி இருக்கான்ல, அவனை. யாரு? சொல்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயோ, அதாம்மா, என் ஆட்டோல 2 லட்சம் வச்சுதான் போய் சொல்லிட்டு வாங்கி போனால, அந்த நாதாரிய கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா ஆர்த்தி. இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் தப்பிச்சிட்டான் ஆர்த்தி. என்ன குழப்பறீங்க நீங்க? ஒன்னையும் குழப்பலாம் இல்ல, அவனை நான் புடிச்சேன். அப்பால அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவன் எங்க தங்கி இருக்கிறான்ற மேட்ரு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். அந்த நாதாரி பையனை எப்படி இருந்தாலும் புடிச்சிருவேன். அப்படியா? ஆமா ஆர்த்தி. அப்புறம் பாரு, அரவிந்த் அங்க இருக்கிறாரா? இருக்காரு. கூட. சார், ராஜேஷ் உங்ககிட்ட பேசணுமா? ராஜேஷா? ஆமா சார். 2 லட்சம் ரூபாய் ஆட்டோல விட்டதா சொல்லி ஒரு ஃப்ராட் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனான்ல, அந்த ஆளு ராஜேஷ் கண்டுபிடிச்சிட்டாராம். என்ன கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா சார், அந்த விஷயமா தான் ராஜேஷ் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு ராஜேஷ். சார், அந்த ஃப்ராட் எங்களை மாட்டினா சார். ஆனா என்னை பார்த்ததும் பயந்து எஸ்கேப் ஆயிட்டான் சார். சார், ஆனா நீங்க கவலைப்படாதீங்க சார். அவன் இருக்கிற லாட்ஜை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க போய் எப்படியாவது பணத்தை வாங்கிடுறேன் பாருங்க. ராஜேஷ், அந்த மாதிரி ஃப்ராட் பசங்களை சும்மா விடக்கூடாது. அவன் இப்ப எங்க இருக்கான்? சார், அவன் அந்த திருசூல மலை இருக்குதுல்ல, அது பக்கத்துல ஆர்வே லாட்ஜ்ல, அந்த லாட்ஜ்ல இருக்கான் சார். சரி, நானும் வரேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். சார், நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். அந்த கஸ்மால்ட்ட நான் பாத்துக்கிறேன். சார்.